பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the Covenant of the Day. And today is 9th January 2026, Friday. இன்னைக்கு எழுப்புதல் சுகமளிக்கும் கூட்டருக்கு வாங்க, விசுவாசத்தோடு வாங்க, மற்றவர்களை அழைத்து வாங்க. நிச்சயம் ஆண்டவர் விடுதலை, ஒரு சுகம் கொடுப்பார். உங்களோடு பேசுகிற ஆண்டவர். அல்லேலூயா. சரி, ஆண்டவர் எருசலேம் போறாரு. ஒரு கழுதின் மேலே போய் எல்லாரும் ஓசன்னா ஆண்டவருடைய நாமத்திலே பிதா தாவீது குமாரன் என்று சொல்லி அவரை ஆர்ப்பரித்து வரவேற்கிறார்கள். ஆண்டவர் அன்னைக்கு போய் அந்த எருசலேம் இருந்து பார்த்துட்டு அன்றைக்கு ஈவினிங் என்ன செய்யறாரு, ஆண்டவர் பெத்தனிக்கு திரும்பி போயிடுறாரு. ஸ்டேர் இன் பெத்தனி தங்கிட்டு மறுநாள் காலையில திருப்பி எருசலேம் போறாரு. எருசலேமுக்கு பெத்தனிக்கு ஒரு 10 கிலோமீட்டர். ஆமா, அப்ப 10 கிலோமீட்டர் நடக்கிறதுனா எவ்வளவு நேரம் எடுக்கும் பாருங்களேன். போயிட்டு வர்றாங்க. ஆண்டவர் நடந்தே தான் போனார். அவ்வளவு வலிமையானவர், வாஞ்சை உள்ளவர். அது அவருடைய பலன் அளவிற்றது. சரியா? ஒரு வசனத்தை பார்க்க போறோம். 11ஆம் அதிகாரம் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். 11:14 அவர் திரும்பி வரார் எருசலேமுக்கு. இஸ் கமிங் பேக் டு ஜெருசலேம் again. Okay? In response, Jesus said to it, "Let no one eat fruit from you ever again." And his disciples heard it. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசிக்காதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். மார்க் 11:14. ஆண்டவர் பெத்தனியிலிருந்து திருப்பி எருசலேம் வரும்போது வழியிலே அவருக்கு பசியம் உண்டானதாகவும், அப்ப அங்க ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். இந்த அத்தி மரத்தை பார்த்த உடனே பழம் ஏதாவது பசிக்கு ஏதாவது கிடைக்குமான்னு போய் பார்க்கிறாரு. அங்க பழம் இல்லை, வெறும் இலைதான் இருந்தது. விலைதான் இருந்ததை பார்த்தோன்னு அவர் சொல்றாரு. கோபத்தோட சொல்றாரா, வருத்தத்தோட சொல்றாரா, அல்லது ஏமாற்றத்தோட சொல்றாரா? என்ன சொல்றாரு? அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்கார்கள். சீஷர்கள்லாம் கேட்கிற மாதிரி தான் சொல்றாரு. ஆண்டவர் எதுவும் மறைமுகமா ஒன்று சொல்லல, செய்யல. எல்லாரும் முன்பதாக சொல்றாரு, இனிமேல் மரத்துல எந்த மரத்துல யாருக்காயும் ஆண்டவர் கனியை எதிர்பார்த்து வருகிறார். ஆமா தானே? 13 பார்த்தீங்களா? அப்பொழுது இலையில் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமா இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகள் அல்லாமல் வேறு ஒன்றையும் காணவில்லை. இதுல வேற அந்த சீசன் வேற இல்லை. சீசன் இல்லாதனால வெறும் இலை தான் இருந்திருக்க. ஆனாலும் ஆண்டவர் எதிர்பார்த்து வந்தார், அங்கே இல்லை. அருமையானவர்களே, இது எப்படி நாம் இதை புரிந்து கொள்ளலாம் என்று நீங்க யோசிக்கிறீங்க? ஆண்டவர் நம்ம இடத்துல கனி எதிர்பார்க்கிறார். கனி தேடி வந்தேன். ஆமா தானே? ஆண்டவர் நம்ம இடத்துல கனி எதிர்பார்க்கிறாரு. கனி இல்லைன்னு உடனே அந்த தோட்டக்காரன் சொல்றான், இன்னொரு வருஷம் கொடுப்போங்க, நான் உரெல்லாம் போட்டு பார்க்குறேன். அப்படி கனி கூட என்ன வெட்டி போடுவான். அவங்க தானே? அதுதான் நம்ம சமீபத்தில் டிசம்பர் 31ஆம் தேதி பார்த்தோம். ஆண்டவர் கனி எதிர்பார்க்கிறார். கனி என்றால் நல்ல ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்கு மகிமையான வாழ்க்கை. எதிர்பார்ப்போடு வருகிறார். உன்னை அழைத்தவர், உனக்காக பாவங்களை சுமந்து உன்னை மன்னித்தவர், ரத்தத்தை சிந்தினவர் உன்னிடத்திலே கனி எதிர்பார்க்கிறார். He is expecting something from you, dear brothers and sisters, especially fruits. அவர் எதிர்பார்த்து உன்னிடத்தை வரும்பொழுது, எதிர்பார்க்கும் போது அங்கே இல்லை என்றால் ஆண்டவர் சொல்ற, இனிமேல் இது என்னத்துக்கு இருக்கணும்? பச்சையா இருக்கு, பசுமையா இருக்கு, ஆனா கனி இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் ரொம்ப செழிப்பா இருக்காங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, நல்லா வசதியா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, ஆனா there is no fruits, dear brother, dear sister, in your life. ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில இருக்க. நீங்கள் பசுமையா இருக்கலாம், very greenish, right? Your life is very beautiful, yes, everything you have, but the Lord is expecting the fruits. அவரை மகிமைப்படுத்துகின்ற கனி உன் வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லிட்டாரு, இனி உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்க, இனி யாருக்கும் கனி கொடுக்க மாட்டேன். அப்படியேப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு வந்து விடக்கூடாது. சிலரை பார்த்தீங்கன்னா, நீங்க பார்த்துருக்கீங்க, நான் பார்த்துருக்கிறேன், எவ்வளோ ஆண்டவர் காரியங்களை செய்து இப்பொழுது எல்லாம் இருந்தும் கனியற்ற ஒரு வாழ்க்கையை, பரிதாபமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது. அருமையானவர்களே, கர்த்தருடைய அன்பை உணர்ந்து அறிந்த நீங்கள்
ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். உன் இதயத்தை எனக்கு தா என்று சொன்ன ஆண்டவர் உனக்காக என் ஜீவனை கொடுத்தேனே என்று உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். நல்ல கனிகள், அவருக்கு மகிமையான காரியங்கள். He is expecting dear brother and sister because you are his children and he expect mighty things. You want to do mighty things in your life and he expecting good fruits. ஒரு ஆசீர்வாதமான ஆண்டவருக்கு மகிமையான வாழ்க்கையை உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒப்பு கொடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நீ பேசுகிற தெய்வம், இன்றைக்கு நீ கொடுத்த வார்த்தைகளுக்காய் நன்றி. இதோ எங்களிடத்திலே கனிகளை எதிர்பார்க்கிற ஆண்டவர், ஆகவே நாங்கள் கனிகளை கொடுத்து உன் நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். தடைகளை எடுத்து போடுங்க. எல்லா துதிகன மகிமை உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். உன்னிடத்தில் அவர் கனியை எதிர்பார்க்கிறார். ஆகவேதான் அவர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவருடைய கிருபை உங்களுக்கு வரணும். ஆகவே நன்றியுள்ளவர்களாக சொல்லுகிறோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நன்றியுள்ள பிள்ளையாயிரு. துதிகான மகிமை உண்டாகிறோம். டேக் கேர் and God bless.